இந்த ஷார்ட் ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா கேப்டன் பிரபாகரன். இந்த மூவி 1991 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்தோட 100th மூவி. இந்த மூவி பிளாக் பஸ்டரான மூவின்னு சொல்லலாம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் சத்தியமங்கல காட்டில் வீரபத்ரன்ற கேரக்டரில் வர மன்சூர் அலிகான் சந்தன மரத்தை கடத்துறாரு. இதை தட்டி கேட்க வந்த காட்டு இலாக்கா அதிகாரி சரத்குமாரை போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் அதே போஸ்டிங்கில் வர விஜயகாந்த் மன்சூர் அலிகானை பிடிச்சாரா இல்லையா அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. விஜயகாந்த் ஆக்டிங் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸில் அதகலப்படுத்திருக்காருன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட கோர்ட் சீனில் ரொம்ப நல்லாவே வாதாடுவார். அந்த சீனும் ரொம்ப நல்லாவே இருக்கும். மன்சூர் அலிகான் இந்த படத்தில் வீரபத்ரன்ற கேரக்டரில் வில்லனாக நடிச்சிருக்காரு. டிஃப்ரெண்ட்டான பாடி லாங்குவேஜோட ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சரத்குமார் இந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஃப்ரெண்டாகவும் காட்டு இலாக்கா அதிகாரியாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சில சீன் தான் இருக்குது. அவரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ரம்யா கிருஷ்ணன் சரத்குமாருக்கு லவராக நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்டமா தேரோட்டமா சாங் ஹிட் சாங்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த சாங் இந்த படத்துக்கு வலு சேர்க்குது. இந்த மூவியை ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ் இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.